நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 27/5/2024 ஸோ திங்கட்கிழமை. ஸோ அன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது, மேலே எந்த அளவுக்கு லெவல் போகும், கீழே எந்த அளவுக்கு கீழே இறங்க போகுது, ஸோ இந்த ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஸோ ரெகுலராக வந்துட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டே சார்ட், வீக்லி அண்ட் மந்த்லி. ஸோ இந்த சார்ட் லெவலில் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது 15 நிமிஷம் சார்ட்டு. ஸோ அந்த டே சார்ட்லேயும் லெவல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த லெவல்ஸில் வந்து காமனாக எடுத்து இப்போ இன்ட்ராடேக்கு அந்த லெவல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இன்ட்ராடேக்கு ஸோ என்னென்ன லெவல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஃபிபனாச்சி மூலயமா இதில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து 48,971 க்ளோசிங், சரிங்களா? ஸோ 950க்கு மேலே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 49,000 கிட்ட இருக்கான். ஸோ இந்த 49,000 சஸ்டைன் ஆகிட்டான் அப்படின்னா மேலே வந்து இருக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 49,141லேருந்து 49,203 வரைக்கும் வந்து இந்த கன்சால்டேஷன் மாதிரி சின்னதாக இந்த இடத்துல வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் மேலே சஸ்டைன் ஆகிறான் அப்படின்னா மேற்கொண்டு எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா 49,367க்கு போயிடுவான். அதையும் கிராஸ் பண்ணி போகும்போது 49,500, 49,584, 49,700, அதுக்கு மேலே வந்து 49,800, 49,972 லாஸ்ட் லெவல், சரிங்களா? மேலே இருக்கக்கூடிய லெவல் அதுதான். ஸோ இப்போ வந்து கீழே வந்து வரான் அப்படின்னா மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகாமல் கீழே வரான் அப்படின்னா இந்த 48,900க்கு கீழே வரும்போது ஸோ இந்த எல்லோ லைனை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் புட் ஆப்ஷனுக்கு போகலாம். 48,816. ஸோ இதை கட் பண்ணி கீழே வந்து அதுக்கு கீழே இன்னொரு கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது சாலிட் கேண்டில் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் இன்னொரு வந்து புட் ஆப்ஷன் சைடில் பை பண்ணீங்க அப்படின்னா 48,659 நம்ம மொதல் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து 48,621 திரும்ப பிரேக் பண்ணும்போது சஸ்டெயின் ஆகி கீழே வந்து பிரேக் பண்ண நல்லா கான்ஸ்டண்ட்டாக பிரேக் பண்ணுவான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து இன்னொரு புட்டை ட்ரைல் பண்ணிக்கிட்டே போகலாம். இல்லை திரும்ப புட் ஆப்ஷன் திரும்ப அகெயின் செகண்ட் டைம் பை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல சான்ஸை மிஸ் பண்ணவங்க அடுத்த சான்ஸ் இதை வந்து பிரேக் பண்ணும்போது பை பண்ணிக்கலாம். ஸோ இம்மிடியட் இம்பேக்டாக உங்களுக்கு வந்து லெவல் வந்து 48,432 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே வந்து 48,266 ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா 48,000 தான் நம்ம லெவல். ஸோ 48,089, அதுக்கும் கீழே 48,000. ஸோ கீழே அதுக்கும் கீழே வரான் அப்படின்றப்போ 47,700. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு திங்கட்கிழமைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. அது இல்லாமல் நம்ம வந்து இந்த என்எஸ்சி கால்குலேஷன் சார்ட் போட்டு வச்சுருப்போம். ஸோ இந்த 49,000 சின்னதாக ஒரு கேப் அப் தந்து ஸோ 49,000 சைக்காலஜிக்கல் நம்பரில் சஸ்டெயின் ஆகும்போது நமக்கு என்னெல்லாம் வந்து அப்சைட் லெவல்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கருப்பு லைன்லாம் வந்து சைக்காலஜிக்கல் நம்பரு. ஸோ இந்த லைன்லாம் வந்து நீங்களே போட்டுக்கோங்க. ஸோ மற்ற லெவல்ஸ் மட்டும் டார்கெட் லெவல் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ 49,000 சஸ்டெயின் ஆகி மேலே போகும்போது 49,250 ஒரு டார்கெட்டு, 49,392, 49,424, 49,693, 49,784. எக்ஸ்ட்ரீம் புல்லிஷில் 50,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50,015 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே வந்து 49,000 சஸ்டெயின் ஆக முடியாமல் கீழே வரான் அப்படின்னா ஸோ உங்களுக்கு மார்க்கெட் வந்து 48,707, 48,608, 48,529, 48,441, 48,319, 48,307, 48,216 எக்ஸ்ட்ரீம் செல்லிங்கில் இருக்கும்போது ப்ரெஷரில் இருக்கான்னா 48,000 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த லெவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48,800 கேப் டவுன் ஆகிறான். ஒரு 200 புள்ளி வந்து 150லேருந்து 200 புள்ளிக்கு கேப் டவுன் ஆகி ஸோ இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகி மேலே போகிறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து 48,948, அதுக்கு மேலே வந்து 49,134. இந்த சைக்காலஜிக்கல் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ அதுக்கு மேலே வரும்போது 49,192, 49,213, 49,278, 49,374, 49,526. ஸோ கேப் டவுன் ஆகிட்டு மேலே வரான் அப்படின்னா 49,500 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கேப் டவுன்லேருந்து திரும்பவும் சஸ்டெயின் ஆகி கீழேயே அவன் வந்து சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா கீழே வந்து லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 48,650 மன்னிக்கவும் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 48,800க்கு கீழே சஸ்டெயின் ஆகி கீழே வரும்போது 48,582, 48,500 சைக்காலஜிக்கு நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா 48,408, 48,355, 48,074, 48,015, 48,000. ஸோ 48,000 ஒன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது திரும்பவும் கீழே வந்து ஒரு 500 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 47,500 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லெவல் வந்து கேப் அப் சினாரியோ. சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட் கேப் அப் ஆகிறான் ஒரு லாஸ்ட்டு க்ளோசிங்லேருந்து 48,971. ஸோ ஒரு 250 பாயிண்ட்லேருந்து 300 பாயிண்ட் கேப் அப் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 49,200 ஸோ இந்த லெவல் சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49,382, 49,465, 49,500க்கு மேலே 49,608, 49,894, 50,000, 50,026. ஸோ அங்கே ஹையஸ்ட் லெவல் போனதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை திரும்ப ஒரு புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணான்னா அங்கேருந்து பெரிய ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது ஒரு திரும்ப ஒரு 300-400 பாயிண்ட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 40 கேப் அப் ஆகிட்டு அங்கே சஸ்டெயின் ஆக முடியாமல் திரும்ப கீழே விழுகிறான் அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். 49,000, 48,950, ஸோ 49,000 இந்த லெவல் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கும் கீழே வரும்போது 48,812, 48,771, 771 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதுக்கும் கீழே பிரேக் ஆகி வரான் அப்படின்னா 48,613, 48,500, 48,383, 48,000 அதுக்கும் கீழே வரும்போது ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு லெவலாக இருக்கும். ஸோ 47,582, 47,572 அதுக்கு கீழே இந்த விக்கை வந்து இன்னொரு சப்போர்ட்டாக இருக்கும் 47,437. ஸோ இதெல்லாம் வந்து வர திங்கட்கிழமை நமக்கு மார்க்கெட் வந்து 27th மே என்னென்ன லெவல்ஸ் கேப் டவுன் சினாரியோ, கேப் அப் சினாரியோ, ஃப்ளாட் லெவல் ஓப்பன். ஸோ 3 சினாரியோ பார்த்துட்டோம். அந்த ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் அந்த லெவலும் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ ஃபிபனாச்சி லெவலும் பார்த்தாச்சு. அதே மாதிரி கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதம் மே மாதம் தொடக்கத்தில் இந்த சார்ட் போட்டேன்னா ஸோ இந்த டே சார்ட்டில் வந்து மார்க்கெட்டை எப்படியெல்லாம் மூவ் பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்லி இங்கே வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டபிள்யூ அண்ட் எம் பேட்டர்ன், டபிள்யூ எம் பேட்டர்ன் மாறி மாறி போட்டுட்ருக்கான். ஸோ எப்போல்லாம் இந்த சேனலுக்குள்ளே வந்து அவன் வந்து இது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே பாட்டமில் வந்து டச் பண்ணும்போது மேல் நோக்கி அவன் பயணம் செய்வான். ஸோ மேல் நோக்கி இது வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 50,698 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்கமிங் டேஸ்லன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் நம்ம வந்து கட் பண்ணி மேலே போகும்போது எக்ஸ்ட்ரீம் புல்லிஷாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து 23rd மே அன்றைக்கி 1000 பாயிண்ட்டு மேலே அடிச்சிருப்பான். நல்ல ஒரு கீழே கேப் டவுன் மாதிரி கீழே ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரே எக்ஸ்ட்ரீம் புல்லிஷாக போயிருப்பான் மேலே. 1000 பாயிண்ட் 1200 பாயிண்ட்டு போயிட்டு க்ளோசிங் வந்து இங்கே தந்திருப்பான். அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் மேலே போயிருக்கான். ஸோ இனிமேல் வந்து 500 பாயிண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்தாலும் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் திரும்ப மேலே போக தான் ட்ரை பண்ணுவோம். அப் டு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் வந்து ஒரு வொலட்டிலிட்டி இருக்கும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கவனமாக இருங்க. இப்போ புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க அக்ரெசிவாக எதுவும் ட்ரேட் பண்ணாதீங்க. மினிமம் குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, ஸோ எந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, ஸோ எப்போ மார்க்கெட் வந்து கீழே விழும் திரும்பும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகி வெயிட் பண்ணுங்கள். மொதல் 15 நிமிஷம் கேண்டிலில் மொதல் 2 கேண்டில், ஃபஸ்ட் கேண்டில் முடிஞ்சு 2வது கேண்டில் எங்கே இருக்குது. ஸோ அந்த மொதல் கேண்டிலோட 2வது கேண்டிலே நீங்கள் வந்து எடுக்காதீங்க. அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையும் லோவும் மார்க் பண்ணி வைங்க.
ஸோ மார்க் பண்ணி வச்சுட்டு அதோட ஹையை எப்போ பிரேக் பண்ணும்போது மேலே போக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் வந்து பாசிட்டிவாக அது க்ளோஸ் ஆகிறானான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை வந்து எப்போ பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் க்ளோசிங் வச்சு அதுக்கு மேலே போகும்போது தான் நீங்கள் வந்து எடுக்கணும். அதே மாதிரி அதோட பாட்டமில் பிரேக் பண்ணி கீழே போகும்போது நல்லா சாலிடாக க்ளோஸ் பண்ணி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேட் எடுக்க வரல அப்படின்னா எடுக்காதீங்க. பிளைண்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் தான் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸ்சி சார்ட்டில் வந்து என்னென்ன லெவல்ஸ் இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 49,000 49,000 காலு, 49,000 புட்டு இருக்குது. ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா 48,800 காலும் புட்டும் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலில் இருக்க போகிறாங்க. டிசைனிங் ஃபேக்டராக இருக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓப்பனிங் ப்ரைஸு. அந்த ஓப்பனிங் ப்ரைஸில் வந்து அவங்க சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது எப்படி மார்க்கெட் போகுது, ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு கீழே வந்து மார்க்கெட் போனதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எஸ்டர்டே க்ளோஸ்க்கு மேலே வரும்போது எப்படி இருக்காங்க, எஸ்டர்டே க்ளோஸ்க்கு கீழே போகும்போது எப்படி இருக்காங்க, எஸ்டர்டே லோ அதை பிரேக் பண்ணி கீழே போகும்போது எப்படி இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே, ஓப்பன் ப்ரைஸ்க்கு கீழே மார்க்கெட் எப்படி வந்து சந்தையை கொண்டு போகுது அப்படின்றத கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மார்க்கெட் வந்து எந்த திசையை நோக்கி பயணம் செய்ய போகுது அப்படின்ற ஒரு 50% ஐடியா கிடைச்சிரும். இது ஒரு நாள் 2 நாளில் வந்துடாது, தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே கைஸ், ஸோ தொடர்ந்து தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை பாருங்கள். ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.